குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சென்னை நங்கநல்லூர் எம்ஜிஆர் சாலையில் வேலன் காம்ப்ளெக்ஸ் உள்ளது. இங்கு வெற்றிவேல், வேலன் என 2 தியேட்டர்கள் இயங்கி வருகிறது. இந்த காம்ப்ளெக்ஸ் மறைந்த முன்னாள் திமுக எம்எல்ஏ கண்டோன்மெண்ட் சண்முகத்திற்கு சொந்தமானது. 2018ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி வரியை உயர்த்தியது. இதனால் வரியை கட்ட தியேட்டர் நிர்வாகம் மறுத்தது. வரி உயர்வை எதிர்த்து இரு தியேட்டர் நிர்வாகம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த கோர்ட் நிலுவையில் உள்ள மொத்த வரியையும் கட்ட தியேட்டர் உரிமையாளருக்கு உத்தரவிட்டது. தியேட்டர் நிர்வாகம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது. 2018இல் இருந்து கடந்த 6 ஆண்டுகளாக 60 லட்சம் ரூபாய் வரியை கட்டாமல் தியேட்டர் உரிமையாளர் நிலுவையில் வைத்துள்ளார். பலமுறை வரியை செலுத்தும்படி மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியும் தியேட்டர் நிர்வாகம் தரப்பில் எந்த விளக்கமும் சொல்லவில்லை. ஆனால் தொடர்ந்து படம் திரையிடப்பட்டு வந்தது. நேற்றிரவு வரை விஜய் நடித்த கோட் திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. இதை அடுத்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று காலை தியேட்டருக்கு சென்றனர். ஊழியர்களை வெளியேற்றி மின்சார இணைப்பை துண்டித்தனர். பிறகு 2 தியேட்டருக்கும் சீல் வைத்தனர். இதையொட்டி போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். 60 லட்சம் ரூபாய் வரி பாக்கியை தியேட்டர் நிர்வாகம் கட்டிவிட்டால் சீலை அகற்றி விடுவோம், இல்லாவிட்டால் வரி பாக்கியை வசூலிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் கூறினர்.